திமுக சட்டமன்ற உறுப்பினரின் கருணாநிதியின் மகன் வீட்டில் பணிப்பெண் சித்திரவதை செய்யப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆரின் பதிவுகளில் திடுக்கிடும் அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. பணிப்பெண்ணை படுக்க வைத்து பிறப்புறுப்பில் காலால் உதைத்தனர் என்று பெண்ணின் புகார் குறித்து எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் கேமராவை ஆஃப் செய்துவிட்டு படுக்க வைத்து காலால் எட்டி உதைத்து கொடுமைப்படுத்தினார்கள் என்றும் பணிப்பெண் புகார் அளித்திருக்கிறார். இது எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், தற்போது அந்த பணிப்பெண் அளித்த புகாரில் திடுக்கிடும் அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்திருக்கின்றன, எஃப்ஐஆரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் விவரம் என்ன? கண்டிப்பாக சக்தி, பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மருமகள் வீட்டில் சிறுமியை கொடுமை செய்த விவகாரத்தில் தற்போது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகியுள்ளது. பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மருமகள் மெர்லினா அவரது வீட்டின் வேலைக்காக சிறுமியை அழைத்து சென்று அடித்து துன்புறுத்தியதாக புகாரானது தற்போது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவான செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திருவான்மியூர் மகளிர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரில் 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவான செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு பதிவில் அவர் குடும்பத்துடன் மும்பை சென்றிருந்த போது அவர் குழந்தைகளுக்கு உணவு தயாரிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்காக அடித்து துன்புறுத்தியதாகவும் இதையெல்லாம் அவர்கள் குழந்தை முன்பே செய்ததாகவும் சில நேரங்களில் பாட்டு போடவிட்டு ஆட வைத்து அடித்ததாகவும் அந்த வழக்கு பதிவு முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அவர் கணவரும் அதிக வேகமாக வேலை செய்யும் என தொடப்பத்தை கொண்டு அடித்ததாகவும் துணி துவைக்கும் போது கரை ஏற்பட்டாலோ அதை சொல்லும் போதும் பச்சை மிளகாயை சாப்பிட சொல்லி கொடுமை செய்ததாகவும் அந்த வழக்கு பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்க அம்மாவை பார்த்து 7 மாதங்கள் ஆகிவிட்டது என சொன்னதற்கு ஆடைகள் இல்லாமல் அடித்து துன்புறுத்தியதாகவும் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 3 வருடங்களாக இந்த வேலை செய்ய வேண்டும் எனவும் இல்லை என்றால் அவங்க அம்மா மற்றும் தம்பி மீது வழக்கு பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் கையெழுத்து வாங்குவதற்காக அடித்து துன்புறுத்தியதாகவும் சொல்லப்பட்டது. அடிக்கடி ஜாதி பெயரை சொல்லி அடித்து துன்புறுத்தியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் விடுமுறைக்காக கடந்த 16ஆம் தேதி சென்ற அந்த சிறுமி ரேகா இதை அனைத்துமே அவர் தாயாரிடம் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தகவல் அறிந்து அந்த காவல் நிலையம் திருவான்மியூர் மகளிர் காவல் நிலையத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்டதில் இது போன்ற அதிர்ச்சியான தகவலையானது ரேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அந்த மெர்லினா உள்ளிட்டோர் மீது 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சக்தி, சுபாஷ், இந்த வழக்கின் தற்போதைய நிலை என்ன? விசாரணை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? ஏனென்றால் அந்த எம்எல்ஏவின் மகனும் சரி மருமகளும் சரி வேறு வேறு காரணங்களை கூறுகிறார்கள். ஆனால் பணிப்பெண் இந்த மாதிரியான தகவலை கொடுத்திருக்கிறார். எந்த நிலையில் இருக்கிறது விசாரணை? கண்டிப்பாக சக்தி, இந்த பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி மருமகள் வீட்டில் மெர்லினா வீட்டில் வேலைக்காக அழைத்து சென்ற அந்த சிறுமி தன்னை 6 மாத விடுமுறைக்காக வேலைக்காக அழைத்து சென்றதாகவும் இது சம்பந்தமாக வேலை செய்வதில் தொய்வு ஏற்பட்டால் அடித்து துன்புறுத்துவதாகவும் கழிவறையிலே படுத்து உறங்கியதாகவும் அவர் ஏற்கனவே புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்திருந்தார். இது தொடர்பாக தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தற்போது முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகியுள்ளது. இதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் ஆடை இல்லாமல் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் குழந்தை முன்பாக அடித்து துன்புறுத்தியது போன்ற பல்வேறு வழக்கு பதிவுகள் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திருவான்மியூர் மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணைக்கு பின்னரே என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் என்பது தெரிய வரும். சக்தி, உடலால் மன ரீதியாகவும் சரி இந்த பணிப்பெண் மிகவும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாரா? கண்டிப்பாக சக்தி, இது சம்பந்தமாக ஏற்கனவே உளுந்தூர்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதற்கான அனைத்து ஆதாரங்களையும் கொண்டு விசாரணையானது காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த உடல் காயம் கை மற்றும் முடிகளில் கத்திரிக்கோளால் வெட்டியது, கண்ணுக்கு மேலே கரையால் அடித்தது உள்ளிட்ட காயங்களை கொண்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அது சம்பந்தமாக காவல்துறையினரும் இந்த காயங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சக்தி,
விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.